ஆனா இன்னைக்கு மாணவர்கள்ட்ட செல்போன் யூசேஜை குறைக்கணும். அதுக்கு கற்பனையா ஒரு விஷயம், கற்பனையும் நிஜமும் கலந்த ஒரு விஷயம். சரியா? நீங்க இங்க ஆசிரியர்களா இருந்தா உங்க மாணவர்கிட்ட சொல்லுங்க, பெற்றோர்களா இருந்தா உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொன்னது யாரு? நான் தமிழ்ல தானே பேசுறேன். டார்வின். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொன்னது டார்வின். எப்படி குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி பிறந்தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரியா? நமக்கு கை இப்படி விரியும், ஆனா குரங்குக்கு இப்படி சேர்ந்தே இருக்கும். இப்படி சேர்ந்து இந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்த உடனே அது வரைக்கும் கால்களாக இருந்த இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் கைகளாயிடுச்சு. தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது ஆடாது, ஆனா குரங்குக்கு அசையும். இந்த அசைகிற காது அசையாம நின்றுச்சு. ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்ததுனால சூரிய ஒளிப்பட்டு இந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு. ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படிதான் குரங்கில் இருந்து மனிதர் வந்தான்னு சொல்றாங்க அந்த புத்தகத்தில் சொல்லு. நான் எங்க மாணவர்கிட்ட சொன்னேன், நீ தொடர்ந்து போன் பார்த்துனே இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி குனிஞ்சு பார்த்துனே இருப்பேன், இந்த முதுகெலும்பு திருப்பி இப்படி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் கையில செல்போன் வச்சிருந்தேன்னா இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துரும். செகண்ட் ஸ்டேஜ். இப்படி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீ கையா யூஸ் பண்ண முடியாது, காலா தான் யூஸ் பண்ணுவேன். தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதல வச்சு பேசி இந்த காதும் ஆட ஆரம்பிச்சிடும். ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி போர்வையை போத்தினே பேசினா நமக்கும் உனக்கும் முடி மலைஞ்சிரும். ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்போன் பார்த்தா மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கு.